ஸோ ஏன் டயபெட்டிஸ்க்கு திணை நம்ம வந்து கம்பு சொல்கிறோம்னா, மில்லட் சாப்பிட்டா உடனே வெயிட் லாஸ் ஆகுமா? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 3-4 வாழைப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுறாங்க. இது பண்ணவே வேணாம். நிச்சயமாக பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி சண்டே எங்களோட டே, நான்வெஜ் டே, நாங்கள் ஒரு பிரியாணி கட்டிட்டோம், அன்றைக்கி வெஜிடபிளே கிடையாது. இதெல்லாம் பெருமை பண்ணுற விஷயமே கிடையாது. கூரை வாழை பேசிக்காக யாருக்கெல்லாம் வீசிங் கோல்டெல்லாம் இருக்கோ அது வராத தவிர்க்கும். வந்து டைஜஸ்டே ஆகலை, இங்கே நிற்குது உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா வீட்டில் பண்ண தயிர் ஒரு 2 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க. நைட்டில் உண்மையிலே தயிர் சாப்பிடக்கூடாதா? ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சரி, நம்ம கூட பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் தாரிணி இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லட் சாப்பிட்டா உடனே வெயிட் லாஸ் ஆகுமா? இப்போ மில்லட்ஸை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சிறுதானியம் எது எடுத்தாலும் சரி, முதல்ல நம்ம ஒன்று ரோஸ்ட் பண்ணணும், இல்லை அதை வந்து புளிக்க வைக்கணும், இல்லை அதை வந்து முளை கட்டணும். இப்போ சாமை, வரகு, குதிரைவாளிலாம் ப்ராசஸ்ட் மில்லட்ஸ். இதை வந்து நம்ம முளை கட்டவே முடியாது. இதே கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் முளை கட்டலாம். சரிங்களா? ஸோ முளை கட்டலாம். இல்லை ஃபர்மெண்ட். எப்போ ஃபர்மெண்ட் பண்ணலாம்? நம்ம வந்து இந்த பழைய சோறுக்கு பதில் சிறுதானியத்தை வேக வச்சுட்டு அதை புளிக்க வச்சு ஓவர் நைட் அப்புறம் யூஸ் பண்ணுறோன்னா அது ஓகே. இல்லை இட்லி தோசை மாவு மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா அது ஓகே. பட் ரைஸுக்கு பதில் நம்ம மில்லட் எடுக்கிறோன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த காலத்தில் இந்த ரவை வாங்கினா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி மில்லட்ஸை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்று பூச்சியும் வராது, ரெண்டாவது இந்த ரைஸ் மாதிரி பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் மில்லட்ஸ் ஆரம்பிக்கிறச்சே ஃபஸ்ட்டு சாமை, வரகு, குதிரைவாளியில் ஆரம்பிங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நார் சத்து குறைவு, புரத சத்தும் கொஞ்சம் குறைவு. ஸோ டைஜஷன் ஈஸி ஆகும். அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போங்க, தெனை, அப்புறம் கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யார் முன்னாடி மில்லட்ஸ் யூஸ் பண்ணதே இல்லையே அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுற தப்புன்னா, ஒரு மாவை வாங்கிட்டு வந்துடுறாங்க, சாமை மாவு இல்லை இந்த மாவு ஏதோ ஒரு மாவு வச்சு அதை கரைச்சிட்டு தோசை ஊற்றுறோன்னு சொல்கிறாங்க. இது பண்ணக்கூடாது. நீங்கள் தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு அப்புறம்தான் அதை வந்து தோசை மாதிரி பண்ணணும். ஏன்னா அடுத்து வந்து இந்த உளுந்து ஊற வச்சு நம்ம எப்படி இட்லி தோசை மாவு பண்ணுறோம் அதே மாதிரி சிறுதானியத்தில் நம்ம பண்ணலாம். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே யூஸ்வலாக நம்ம 4 அரிசிக்கு 1 உளுந்து போடுவோம். ஸோ ஒரு அரிசியை குறைச்சிட்டு 3 அரிசிக்கு 1 சிறுதானியம் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 சிறுதானியம் 2 அரிசி ஊற வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 சிறுதானியம் 1 அரிசி. கடைசியில் முழுவாகவே நம்ம சிறுதானியம் போட்டு உளுந்தும் போட்டு அரைச்சி பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் அது ஓவர் நைட் புளிக்க வைக்கிறோம். அது ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க இட்லி வந்து வேக வச்சுட்டா அந்த நல்ல கிருமிகள்லாம் போயிடும். பட் ஃபர்மெண்ட் ஆகிறதுனால அது ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்டாக மாறுது. ஸோ சிறுதானியம் நல்லது. பட் எல்லாரும் சாப்பிட முடியுமா? இது பெரிய கேள்விக்குறி. அவங்களுக்கு எப்படி கட் ஹெல்த், அதாவது அவங்க டைஜஷன் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான். பட் ரொம்ப சின்ன குழந்தை, 6 மாத குழந்தைக்கே முழு ராகி கொடுக்குறாங்க. அது தேவை கிடையாது. நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நார் சத்தை சேர்க்க முடியும். அது மாதிரி செஞ்சு பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிடுவாங்க, கூட தண்ணி குடிக்க மாட்டாங்க, கோக்கு மாதிரி குடிப்பாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவாங்க, கூட வந்து கோக் எடுத்துப்பாங்க. அது மாதிரி சாப்பிடலாமா? மெயினாக அவங்களுக்கே தெரியுது, வெளியில் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா ஃப்ரைட் சிக்கனாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், இதில் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் டைஜஸ்ட் ஆகிறதில்ல. அதனால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இவங்க வந்து ஒரு சோடா மாதிரி வந்து எதா எடுக்கிறாங்க. அது வந்து ஹெல்ப் ஆகும். பட் பெஸ்ட்டு வந்து இந்த ஜிஞ்சர் ஏல்னு ஒன்று கிடைக்கும். அதாவது வெறும் சோடாவில் இஞ்சியை புழிஞ்சு பண்ணுவாங்க. அது குடித்தா பெட்டராக இருக்கும். பட் இந்த உணவெல்லாம் எப்பாவது சாப்பிடலாம். அண்ட் அதுவும் கொஞ்சமாக சாப்பிட்டா போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி சண்டே எங்களோட டே, நான்வெஜ் டே, நாங்கள் ஒரு பிரியாணி கட்டிட்டோம், அன்றைக்கி வெஜிடபிளே கிடையாது. இதெல்லாம் பெருமை பண்ணுற விஷயமே கிடையாது. இப்போ நான்வெஜ் ஐட்டம் பருப்புக்கு பதில் தான் ஈக்குவேட் ஆகுது. ப்ரோட்டீன், ரைஸ் எல்லா உணவுகளுமே வெஜிடபிள் இருக்கணும். அப்படி தான் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. இப்போ தான் இந்த மாதிரி ஃபேஷன்லாம் வந்துடுச்சு. இது வந்தால் ஹெல்த்து கட்டாயம் போக தான் சரி. அதே மாதிரி நைட்டில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாமா மேம்?
ப்ராப்ளமே இல்லை, சாப்பிட்லாம். அவங்க ஏன் நைட்டில் சாப்பிட்றாங்கன்னா மலச்சிக்கல் வராத காலையில் ஈஸியாக அது போயிடணும்னு சாப்பிட்றாங்க. டயபெட்டிஸ் இல்லைன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஒரு சில பேர் நைட்டில் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையாக? அதான் என்ன டைமுங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் 8 மணிக்கு இல்லை 7:30 மணிக்கு உணவு சாப்பிட்டீங்க, ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வாழைப்பழம் சாப்பிட்டா ஓகே. நீங்கள் 12 மணி நைட்டு 3 மணி காலையிலலாம் சாப்பிடக்கூடாது. எந்த உணவுமே அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி வாழைப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாழை, மஞ்சள் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், ஏலக்கி, அப்போ இன்னும் அதிகமாக இருக்குது இல்லையா, ரஸ்தாளி அதிகமாக இருக்குது இல்லையா, அது மாதிரி எல்லாமே சாப்பிட்றது நல்லதா, இல்லை இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கா? எல்லாமே நல்லது. பட் கற்பூர வாழை பேசிக்காக யாருக்கெல்லாம் வீசிங் கோல்டெல்லாம் இருக்கோ அது வராத தவிர்க்கும், அவங்க அது சாப்பிடலாம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ ரொம்ப பெரிய செவ்வாழையாக இருந்தால் 2 பேர் சாப்பிடுங்க, இல்லை 3 பேர் சாப்பிடுங்க, அது சைஸை பொறுத்து. ஃபுல்லாக ஒரு வாழைப்பழம் நம்மளே சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 3-4 வாழைப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுடுறாங்க. இது பண்ணவே வேண்டாம். 1 சாப்பிட்டா போகிறோம். 1க்கு மேலே சாப்பிட்டா அது ஆக்சுவலி மலத்தை கட்டும். 1 சாப்பிட்டா ஈஸியாக உங்களுக்கு மோஷன் ஆகும். அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்தில் பெக்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது 2மே பண்ணும். கொஞ்சமாக சாப்பிட்டா ஹெல்ப் பண்ணும் மோஷன் போக, நிறைய சாப்பிட்டா மலத்தை கட்டிடும். அதனால் நிறைய சாப்பிடாதீங்க. அதே இப்போ நைட்டில் தயிர் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க மேம். நைட்டில் உண்மையிலேயே தயிர் சாப்பிடக்கூடாதா? இது அவங்க டைஜஷனை பொறுத்து இருக்குது. யாருக்கா டைஜஸ்ட் ஆகும், அவங்க கர்ட் ரைஸ் வருஷக்கணக்காக சாப்பிட்றாங்கன்னா தாராளமாக சாப்பிட்டோம். பட் சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வந்துடுது. ஏன்னா நிறைய வெளி உணவு சாப்பிட்றதுனால. அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டில் மோராக குடிச்சிக்கலாம் தயிரை விட. ஓகே, ஸ்டார்டிங் சொன்னீங்க திணை சாமை அப்படின்னு, அப்பவும் சொல்ல முடியுமா? இப்போ திணையில் நார் சத்தும் இருக்குது, ஏன்னா அது முழு தானியம். இதே சாமை, வரகு, குதிரைவாளி ப்ராசஸ்டு. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணாத நம்ம சாப்பிட முடியாது. அதோட வெளி இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அது ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன் டயபெட்டிஸ்க்கு திணை நம்ம கம்பு சொல்கிறோன்னா இந்த 2 தான் மெயினாக. ஏன்னா இது ரொம்ப நல்லது. நார் சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்குது. இதனால சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். இந்த நார் சத்து புரத சத்து இருக்கிறதுனால இப்போ ரைஸ் நம்ம 2 கப் சாப்பிட்றோன்னா இது தினையாக சாப்பிட்டா 1 கப் மேலே சாப்பிடவே முடியாது. கேலரிஸ் சிமிலர் தான். 1 கப் சாமையும் இல்லை தெனை இல்லை ரைஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கேலரிஸ் தான். அதனால் குறைவாக நம்ம சாப்பிட்டோன்னா உடனே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஃபஸ்ட் நைட்டில் பார்த்தீங்கன்னா பாலும் பழம் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் அது சாப்பிட்டா நல்லது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாலும் பழம் ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியல, நீங்கள் சொல்லுங்களேன். ஆயுர்வேதா பிரகாரம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. பட் இன்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டதுனால பிரச்சனை இல்லை. மெயின் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த மில்க் ஷேக்கு. எப்போ பாரு பழத்தை போட்டு பாலை போட்டு அதுலேயும் சர்க்கரையை போட்டு இதை குடிச்சிட்டே இருக்காங்க. இது ரெகுலராக பண்ணால் இது ஒத்துக்குமா எல்லாருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒத்தத்தருக்கு டைஜஷன் நல்லா ஆகும், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கல்லை கூட ஜெரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மின்காலத்தில். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பட் சிலருக்கு ஒன்றும் பண்ணாத போதே அவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இல்லை, டைஜஸ்டே ஆகலை, இங்கே நிற்குது உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ நைட்டில் கீரை சாப்பிட்லாமா? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்ததுன்னா, நம்ம இருந்தது வயக்காட்டில் வேலை பண்ணுறவங்க. ஸோ காலையில் பழைய சோறை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டில் வேறு யாராவது ஒருத்தர் ஒரு 10 மணிக்கோ ஏதோ உணவு சமைப்பாங்க. அப்போல்லாம் கறி அடுப்பு தானே, ஒரு வேளை தான் சமைப்பாங்க. அதே தான் நைட்டுக்கு வச்சுப்பாங்க. அப்போ கீரை சமைச்சிட்டு அப்போ ஃப்ரிட்ஜும் கிடையாது, திருப்பி சுட வைக்க சான்ஸும் இல்லை. ஏன்னா அந்த இது அணைஞ்சு போயிடும். அப்போது அந்த கீரை இந்த வெயிலில் சாயங்காலம் 3 மணிக்கு மேலே கெட்டு போயிடும். அதனால சொன்னாங்க நைட்டில் கீரை சாப்பிடாதீங்க. நீங்கள் இப்போது கீரை சமைச்சிட்டு அது கூல் ஆனோடனே உங்களுக்கு தேவையானது சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை சுட வச்சு நைட்டில் சாப்பிட்லாம், ஒன்றாகாது. அதே மாதிரி இப்போ தயிர் இருக்குல்ல மேம், தயிர் வெளியே வாங்க கொஞ்சம் கெட்டது அப்படின்ட்டு வீட்டிலே தயிர் கடைவாங்க. ஆனால் அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஒரு வாரம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. அது மாதிரி சாப்பிட்லாமா? இப்போ தயிரை பொறுத்தவரைலாம் அது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சா ரொம்ப புளிச்சிடும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மேலே ஒரு லேயர் வந்துடும், லைட் எல்லோ, அது மாதிரி வந்தால் சாப்பிட வேண்டாம். பட் நார்மலாக ஒரு 1-2 days தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தயிர் நல்லாவே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வீட்டில் பண்ண தயிர் ஒரு 2 daysக்குள்ளே முடிச்சிடுங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு என்ன உணவுகளுக்கு கொடுக்கணும், முக்கியமாக குடலை ஆரோக்கியமாக வச்சுக்க என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க.
உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.